துன்பங்கள், அநேக பாரங்கள், சொல்ல முடியாத கவலைகள். பணம் இருந்தும் நிம்மதி இல்லை, பணம் இருந்த வியாதி, அது குணமாக்க முடியாது. எல்லாம் டாக்டர்ல கூட கைவிட்டுலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்க நான் மரித்தாலே பிழைப்பான்னு சொல்றாரு. என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலே பிழைப்பாராம். அப்படியாப்பட்ட தேவனை ஆராதிக்கும்படி இந்த பகுதிக்கு கொண்டு வந்ததுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். என் தேவன் மகிமைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பகுதிக்கு வந்துகிறாருங்க. ஏன்னா தன் இருதயத்தை திறக்கும்படி, தன் அசல் வருத்தப்பட்டு பார சுமக்கு எல்லாம் யாங்கிட்ட போனா அந்த இருதயத்தில் அநேக பாரங்கள், அநேக கவலைகள், அநேக துன்பங்கள். ஏன்னா ஒரு பாவத்தை எந்த மனுஷனால மன்னிக்க முடியாதுங்க. யாருன்னா பாவம் செஞ்சா நான் மன்னிச்சுன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பாவத்தை அவர் மன்னிக்கிற தேவனாக இன்னமே பாவமா இருக்கட்டும், ஏசப்பா என்ன பண்ண அவருக்குள்ள வந்தா அவர் மன்னிச்சு புதுவாழ்வு உங்களுக்கு தருவாருங்க. எதுல விழுந்துக்கிறோம், நம்ம எதுல விழுந்தோம்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போது அதை சீர்படுத்தி சிறப்படுத்தி நம்மளை தூக்கி எடுப்பாருங்க. பாவியான எங்களை அநேக கர்த்தர் யாருன்னே எங்களுக்கு தெரியாதுங்க. ஏசப்பா யாருன்னே தெரியாத ஒரு காலத்துல சுகபோகமா வாழ்ந்து வந்தோம். ஏன்னா எங்களை கேட்க ஆளு கிடையாது. எப்படின்னா எங்களுக்கு எங்க இருதயத்தை என்ன பண்ண அவர்கிட்ட நாங்க சாய்க்கல. அநேக பாவங்கள், அநேக சூதுல, அநேக நிறைய விஷயங்கள் கர்த்தருக்கு. ஏன்னா நிறைய காரியங்களை ஆண்டவருக்கு விரோதமா நாங்க செய்து ஆண்டது யாருன்னு. ஆனா அவருக்குள்ள நான் வரும்போது என்னை புது சிருஷ்டியா மாத்தினாருங்க. புது சிருஷ்டியா மாத்தினாரு. எங்க அலங்காரத்தை மாத்தினாரு. நான் எப்படி இருப்பேன்னா ஒரு பூக்கடையில வியாபாரம் பண்ற மாதிரி அப்படியாப்பட்ட ஒரு கோலத்துல இருந்து என்ன ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அவர் சொந்த ரத்தத்தை எனக்காக கொடுத்த தேவன் என்னை மீட்டு ஆண்டவர் என்ன இம்மாட்டாமா எங்க இடத்துல வெக்கால் படாதபடிக்கு என்னை உயர்த்தி வச்சுக்கிறாருங்க.